இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.16. இந்த கொஷின் பார்க்க தான் பெருசாக இருக்கும், பட் ஆன்சர் ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த கொஷின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இந்த கொஷின் வந்து யாரும் ஆன்சர் பண்ணிக்கிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ ரொம்ப கவனமாக கவனிங்க. இந்த சம் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 தடவை எழுதி பாருங்கள், கண்டிப்பாக இந்த சம் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் வந்து ஹைட் ஆஃப் அ பர்சனை வந்து லென்த் ஆஃப் த தை போன், அதாவது தை போன்னா தொட போன் இருக்குல்ல, அந்த போனோட லென்த்து, அதோட நீளத்தை வச்சு அதோட ஹைட் எவ்வளோ இருந்திருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஓகேவா? எனக்கு கரெக்டாக நீளம் அகலம் எனக்கு கரெக்டாக தமிழில் சொல்ல தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அதோட ஹைட்டை வச்சு அந்த போன் அவங்க லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சாரி லென்த் ஆஃப் த தை போன் வச்சு அவங்களோட ஹைட் எவ்வளோ இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹெச் ஆஃப் பி வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பி தான் லென்த் ஆஃப் த தை போன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹெச் வந்து 1 அது 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1 ஃபங்க்ஷனாக ஒரே ரோல் தான். என்னது? டொமைனும் கோடொமைனில் உள்ள எல்லாத்துக்குமே டொமைனில் உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்குமே கோடொமைனில் உள்ள தனித்தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டு வந்து இமேஜ் இருக்கும். ஓகேவா? அப்படின்னா இதுவும் ஈக்குவல், 2 பக்கமும் உள்ள ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதனை ஹைட்டை வச்சு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைட் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ HB1 = HB2 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து இதே மாதிரி எடுக்கலாம். 2.47B1 ப்ளஸ் நம்பர் ஈக்குவல் டு 2.47B2 ப்ளஸ் அதே நம்பர். ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஏன்னா இந்த சைடு கொண்டு போனால் மைனஸில் தான் வரும். அப்போ ப்ளஸும் மைனஸும் 0 ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து பேலன்ஸ் இது மட்டும்தான் இருக்குது. இது வந்து இங்கே போனால் டிவைடில் போகும். அப்போ கட் ஆயிருமா? அப்போ B1 வந்து ஈக்குவல் டு B2ன்னு போட்டிருக்கு. கரெக்டாக? அப்போ வந்து இது 1 ஃபங்க்ஷன் தானே. ஏன்னா எல்லா எலிமெண்ட்டுக்குமே அந்த சைடு எல்லா தனியாக வந்து டிஃப்ரெண்ட்டு இமேஜ் இருக்குது. ஓகேவா? முடிஞ்சு. அடுத்தது ஹைட் ஆஃப் த பர்சன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆஃப் த பர்சன் கண்டுபிடிச்சிருக்காங்க. லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹைட் ஈக்குவல் டு வாட்டு கொஸ்டின்னு வந்து லென்த் வந்து 50 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்மளுக்கு இருக்குது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போது ஹைட் ஆஃப் லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 50. அப்போ பி இருக்க இடத்துலலாம் 50 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போது 50 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும்போது எவ்வளவு? பிக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் எவ்வளோ வரும்? 1.77 ஆன்சர் வந்துருச்சா நம்மளுக்கு? அடுத்தது ஹைட் ஆஃப் த தை போன். ஹைட்டு கொடுத்துட்டு லென்த்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? லென்த்து கொடுத்துட்டு ஹைட்டு கேட்டிருக்காங்க. லென்த் ஈக்குவல் டு என்னது? லென்த்துனா என்னது? லென்த்துனா அந்த பி தானே லென்த்து நம்ம பார்த்தோம்ல. அப்போ பி இருக்க இடத்த மட்டும் ஆன்சர் போடாமல் ஹெச் இருக்க இடத்துல வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2.47B ப்ளஸ் 54.10 ஈக்குவல் டு இந்த ஆன்சர் அப்படியே போட்டுட்டோம். அப்புறம் ஒரே மாதிரி இருக்க வேல்யூஸ் வந்து ஒரு சைட் கொண்டு போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு பி ஆன்சர் வருது. அவ்வளோதான். ஓகேவா?